அதானி இவ்வளவு சர்க்கிளுக்கு காரணம் என்ன? இந்த ஜாதகருக்கு சர்க்கிளுக்கு உண்டான ஒரே காரணம் என்னன்னா 12ஆம் அதிபதியாகிய சந்திரன். கௌதம் அதானி சாம்ராஜ்யம் சரியறதுக்கும் சனி பயிற்சி என்ன சம்பந்தம்? ஒருத்தர் வந்து கஷ்டப்படணும்னு விதி எழுதியிருந்தா ஒரு லைஃப் டைம் கஷ்டம் தானே பண்ணணும். எப்படி மாற்றம் ஏற்படுது ஒருத்தர் லைஃப்ல? அப்ப எக்ஸாக்ட்டா சொல்லுங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா இந்த சரிவுக்கு உண்டான அடுத்த வளர்ச்சி என்னவோ அதை திட்டம் திட்டுவாங்க. இதுதான் மழுப்பலன்னு சொல்லுங்க. கட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லுவோம். இது வரைக்கும் நீங்க சொன்ன ஒண்ணு கூட போயிச்சு போலியா? முகேஷ் அம்பானி அவர்களோட வளர்ச்சி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. கௌதம் அதானியை விட அம்பானி நல்லா சம்பாதிப்பாரா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சரா யார் இருப்பாங்க? நீங்களே வந்து விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஏன்னா எலெக்ஷன்ல ஓட்டே போடல. நடிகர் விஜய் அவர்கள் இந்த பக்கம் வர்ற மாதிரி தெரியுது. வரமாட்டாரு, வந்தாருனாலும். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. என்ன பண்ணல சிரிச்ச முகத்தோடு இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இது வரைக்கும் நம்பிக்கை இருந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட ஜோதிடத்தை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டுருக்கோம். ஏஎல்பி சம்பத் ஜோதிடர். இவரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஏதோ இந்த மனுஷன் சொன்னதெல்லாம் நடக்குது அது இதுன்னு சொல்லிட்டு, சரி கூப்பிட்டு வச்சு செஞ்சு தான் பார்க்கலாமே. ஏன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, அரசியல் மாற்றங்கள் நிறைய நடக்க போகுது. சிவன் பெருசா முருகர் பெருசான்னு ஒரு பக்கம், இந்து மார்க்கத்தில் ஒரு பெரிய சண்டை போயிட்டுருக்கு. வைணவமா இல்லை இந்த பக்கம் சைவமா, இது ஒரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. 1008 தலைவலிகள் உலகம் முழுக்கவே இருக்குது. அடிக்கடி ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா வைரஸ் புதுசு புதுசாக கிளம்பிட்டே இருக்குது. சரி கேட்டு தான் பார்க்கலாம். இன்கேஸ் இதெல்லாம் பழிச்சுது அப்படின்னா மேபி எனக்கு ஒரு நம்பிக்கை வரலாம். பழிக்கலைன்னா எனக்கு இப்போ இருக்கல ஜோதிடம்னா பொய்ன்னு சொல்லிட்டு இதே கான்ஸ்பிரசியில் அப்படியே போயிட்டுருக்கேன். நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு. அது ஒரு எதிரெது துருவம் தான். உங்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கான அதை மதிக்கிறேன்னு இல்லை. எல்லாரோட நம்பிக்கைக்கும் நம்ம இடம் கொடுத்துறோம், அவ்வளோதான் சார். மக்களோட புரிதலுக்காகவே நிறைய கேள்விகளை கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் அசைக்க முடியுமா ட்ரை பண்ணுறேன். நான் கேட்குற எல்லா விஷயங்களுக்கும் எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது நடக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ டாக்குமெண்ட்டாக இருக்க போகுது. நிறைய பேர் நிறைய மாதங்களை கழித்து பார்க்க போகிறாங்க. ஒருவேளை எல்லாமே நடந்துச்சுன்னா, ஓ ஏஎல்பினா இவ்வளோ நம்பகத்தன்மை வாய்ந்ததால் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நல்ல விஷயத்துக்கு ப்ரமோஷன் வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடும். ஸோ உள்ளே போகலாமா? தாராளமாக போகலாம். இதில் என்ன இருக்குது? நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்கில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட இப்போ நைட்டு 1 மணிக்கு நீங்கள் டைலரு நைட்டு 1 மணிக்கு எழுந்து ஒரு சட்டை தைக்க சொன்னால் வந்து இருங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, நான் ட்ரைனிங் எடுத்துன்னு வர சொல்ல மாட்டேங்க. ப்ரொஃபஷ்னலே தானே எங்களுக்கு. இந்த கட்ஸ் தான் வேணும் எங்களுக்கு. அப்போ போகலாமா? உள்ள ஓகே, சூப்பர். முதல்ல இப்போ கேட்க போகிறது பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் தான். பிஸ்னஸ் வேர்டில் கௌதம் அதானி கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீப காலமாக என்னென்ன கலைபரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. நாங்கள் ஒரு சில ஜோசியக்காரங்கிட்ட பேசணும். என்ன சார் நல்லா கொடி கட்டி பறந்துட்டு இருந்த சாம்ராஜ்யம் திடீர்னு விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை தம்பி சனி பயிற்சிப்பா ஜனவரியில் நடந்துச்சு, ஸோ அதோட ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. கௌதம் அதானி சாம்ராஜ்யம் சரியறதுக்கும் சனி பயிற்சிக்கு என்ன சம்மந்தம்? முதல்ல இப்போ சனி பயிற்சி நடக்கலை, இப்போ என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? ஓகே, தசா அஷ்டமாதிபதி தசா நடக்குது, அஷ்டமாதிபதி புத்தி நடக்குது, பாதகாதிபதி பார்க்குறான், மாரகாதிபதி பார்க்குறான், கோச்சாரத்தில். அதெல்லாம் ரீசன் கிடையாது. லக்னம் மாறும்போது ஒரு மனிதனுக்கு கிரகத்தோடைய பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, எல்லாமே மாறும். எல்லாமே மாறும்போது அங்கே சரிவுகளும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குமே, ஹெச்ஆர் அவர் மேனேஜர் அவர், திடீர்னு பார்த்தா இன்னும் வளர்ந்துருங்க. ஒரு பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வேலை இல்லாத இருப்பார், வார்டு நம்பருக்கு நிற்பார், தலைவர் அவர், கவுன்சிலர் அவர், தலைவரோட எம்எல்ஏ விடு. சரி, ஃபிக்ஸடாக ஒரு லக்னம் வளராதுன்னா ஒருத்தர் வந்து கஷ்டப்படணும்னு விதி எழுதியிருந்தால் ஒரு லைஃப் டைம் கஷ்டம் தானே பண்ணணும். எப்படி மாற்றம் ஏற்படுது ஒருத்தர் லைஃப்பில்? இப்போ உங்களே எடுத்துக்கோங்களேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருப்பீங்க. திடீர்னு இப்படி ஒன்று பண்ணலான்றது உங்களுக்கு இன்ட்யூஷனில் தோணியிருக்கும். எங்கேயும் போய் யார்கிட்டையும் கேட்டிருக்க மாட்டீங்க, சோலோவாக இறங்கியிருப்பீங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. ஆனால் இந்த வளர்ச்சி வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் உங்களுக்கு இது வளர்ச்சி. ஆனால் உங்களுடைய ஆழ்மனதுக்கு இது வளர்ச்சியே கிடையாது. எழுதி வச்சுக்கங்க. இதை விட பெரிய லெவல் ஒரு திங்கிங்கில் நீங்கள் இங்கே உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. 20 பேர் உங்ககிட்ட வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கம்பெனி பெரிய லெவலில் போகணும், பெரிய லெவலில் இன்னும் 2-3 விஷயத்தை பண்ணணும், ஆட் பண்ணணும், யோசனைலாம் இருக்கா இல்லையா? என்ன கிளைண்டாக மாற்றுறீங்களா? கொஞ்சம் கிளைண்டாக மாற்றல, இதானே உங்களோட விஷயம். நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷனுக்கு ஏஎல்பி பிரசனத்தை வச்சு நான் பலன்னு சொல்லிட்டு இருக்கப்போ சார் கால் கை வலிக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நோ அது எனக்கு பிரசன்னம், உங்களுக்கு அது கால் கை. ஓ, இது போல் அசைவுகளை வச்சே நீங்கள்? ஆமாம், ஏஎல்பி பிரசன்னம் தானே எல்லாமே வேலை செய்யுது. ஓ ஓகே ஓகே. சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, HbA1cன்னு ஒன்று இருக்குது. 30 நாள், கடைசி 90 நாள், கடைசி 60 நாள், இப்படி ஒரு கடைசியாக நம்ம 90 நாள் ஆவரேஜ் எடுக்கிறோம். சில பேர் ஒரு நாள் மட்டும் டெஸ்ட் எடுப்பாங்க, இன்றைக்கி சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு. நம்ம என்றைக்குமே வந்து HbA1c தான் கரெக்டாக வேலை செய்யும். இன்றைக்கியோடைய நிலைமையை வச்சு நான் உங்ககிட்ட பேச முடியாது.
இதுக்கு முன்னாடி எப்படி இப்போ என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அதனால் உங்களுடைய நீங்கள் ரொம்ப பணிவானவர், நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் எல்லாருக்கும் உதவி தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு தான் எல்லாம் முதுகில் குத்துறாங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் ஜோதிடம் சொல்ல மாட்டோம். எங்ககிட்ட வந்து உட்காந்து அப்படிலாம் சொல்ல முடியாது எங்களால். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, புரியுதுங்களா? அப்போது ஒரு கேல்குலேஷன் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து குரு வழி வரணும். குட்கிராமம், வேதாரண்ய மாவட்டம், தன்னடார்னு ஒரு கிராமத்தில் பிறந்து ஐயா புதுவுடை மூர்த்தி, வாக்கு யோகி புதுவுடை மூர்த்தி அவர் பேர், சரிங்களா? எந்த ஒரு யூடியூப் சேனல் வேணாலும் எடுத்துக்கங்க, டிஎம்கே ஆட்சி பிடிக்காதுன்னு சொன்னாங்க, டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான் எங்கள் குருநாதர். இன்றைக்கே எனக்கு வீடியோ லிங்க் இருக்குது, ஆதன் ஆன்மீகம் வீடியோ லிங்க் இருக்குது, எடுத்து பார்க்க சொல்லுங்கள். ஓகே 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 திரும்ப அதானிக்கு வந்துடலாமா? அதானி இவ்வளோ சறுக்கலுக்கு காரணம் என்ன? அதானியோடைய இவ்வளோ சறுக்கலுக்கு காரணம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எல்லாருக்குமே சறுக்கலும் ஏற்றமும் உண்டு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ வந்து ஒரு பிரசன்னம் போடுறேன். அதானியோட சறுக்கலுக்கு என்ன காரணம், அதானியோடைய சறுக்கலுக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏஎல்பி லக்னம் பூரம் 1 சிம்மத்தில் போகுது, சரிங்களா? இந்த ஜாதகருக்கு சறுக்கலுக்கு உண்டான ஒரே காரணம் என்னென்னா 12ஆம் அதிபதியாகிய சந்திரன் 11ஆம் இடத்துல. இப்போ நம்ம பேசக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி ஓடிட்டுருக்கு. ஜாதகருக்கு ஏஎல்பி லக்னம், சிம்ம லக்னம், 12ஆம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். எங்கே இருக்காருன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகருக்கு தந்தையின் ஊழ்வினை காரணமாக ஒரு ஜாதகர் 3 விஷயத்தை அனுபவிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது எங்களுடைய ஜோதிடத்தில். இப்போ 9ஆம் இடத்துல ராகு. ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கரெக்டாக இன்னும் ஒரு 2 அல்லது 2.5 நாளில் இதே குரூப்ஸோடைய விஷயம் பாசிட்டிவாக எதனா ஒன்றும் நியூஸில் வரும். அப்படியா? ஆமாம். எவ்வளோ நாளுக்குள்ள? 2.5 நாளுக்குள்ள இதோடைய சர்க்கிளுக்கு உண்டான விஷயங்களும் இதே அதான் இந்த குரூப்போடைய அடுத்த வளர்ச்சிக்கு உண்டான தகவலும் இதே நியூஸில் எதனா ஒரு விஷயம் வரும். எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க இப்படி தான் சொல்கிறாங்க, இப்படி ஒன்று வரும், இது இத்தனை நாளில் நடக்கலாம் அப்படின்ட்டு. நடக்கலாம்லாம் கிடையாது, நடக்கும். அப்போ எக்ஸாக்டாக சொல்லுங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா இந்த சரிவுக்கு உண்டான அடுத்த வளர்ச்சி என்னவோ அதை திட்டம் திட்டுவாங்க. இதுதான் மழுப்பல்னு சொல்கிறேன். மழுப்பல் கிடையாது, மழுப்பல் கிடையாது. இப்போ நீங்க வந்து டவுன் ஆயிட்டீங்க, இருங்க நாளைக்கு என்ன ஆனாலும் நான் சொன்ன பாத்தீங்களா அது நடந்துருச்சுன்னு. இல்ல அது வேண்டாம், எக்ஸாக்ட்டா இது நடக்கும். உங்களுடைய கேள்வி என்ன நடக்கும்னா எதை பத்தி? சரி, இன்னும் தெளிவா கேக்குறேன். அதாவது கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட காலி சார். சரி. வெறும் 5 நாட்கள்ல ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் எல்லாம் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. அதானி குரூப் இப்ப FP1 ஒன்னு இஷ்யூ பண்ணாங்க சார், அதையே அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. 2.5 மந்த்ல இதே குரூப் எவ்வளவு இருந்ததோ அந்த பொருளாதாரத்தை மேலே கொண்டு வந்து சரி நிலைக்கு நிப்பாட்டுவாங்க. 2.5 நாளா 2.5 மாசமா? 2.5 நாள்ல நியூஸ் வரும், 2.5 மாசத்துல ஈக்குவல் ஆகும். அதாவது போன எல்லா எத்தனை கோடி போட்டோம், 7.5 லட்சம் போட்டோம், 7000 கோடி போட்டோம், 7000 மில்லியன் கோடி டாலர் போட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லை. கட்ட நான் சொல்லுது அதுதான் விஷயம். ஓகே. ஏன்னா விஜய் மல்லையாக்கு இதே போல தான் சொன்னாங்க நிறைய பேரும், ஆனா அவர் எஸ்கேப் பண்ணாப்ல. அதானிக்கு இது போல நிலைமை வருமா? வாய்ப்பு கிடையாது. இந்தியாவில தான் இருப்பாரு அவர், இந்தியாவில தான் இருப்பாரு. அவருக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்ல மேல வருவார். அப்போ வீழ்ச்சி கிடையாது, தற்காலிகமான வீழ்ச்சி. இது தற்காலிகமான வீழ்ச்சி. சந்திரன் தானே, சந்திரன் தற்காலிக வீழ்ச்சி தானே கொடுப்பாரு, எப்படி நிரந்தர வீழ்ச்சியை கொடுப்பாரு? விரையாதிபதி 11ல் இருக்காரு, 11ஆம் அதிபதி 7ல் இருக்காரு. ஜாதகருக்கு கண்டிப்பா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா தற்கால வீழ்ச்சி தான்றத சுட்டி காட்டுறேன். அப்பனா உங்களோட அதிகபட்ச டைம் கொடுக்கறது 2.5 நாள்ல ஒரு நியூஸ் தெரியும், 2.5 மாசத்துல அவரு அடைஞ்ச வீழ்ச்சி எல்லாத்தையும் மேல வந்துருவாரு. இப்போ இது வெளியிருந்து பார்க்கறதுக்கு சில பேருக்கு காமெடியா தெரியும், சரிங்களா? நான் இப்பயும் சொல்கிறேன், என்னுடைய கிளைண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, சரிங்களா? பிழைக்க மாட்டான் டாக்டர் 200% சொல்லுவான், பிழைப்பாங்கன்னு சொல்லுவேன். கரெக்டாக என்ன சொல்லுதோ அதை தான் அங்கே சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் சொன்ன ஒன்று கூட போயிச்சு போலியா? இதுக்கு ஒரு சொன்ன எல்லாமே நடந்திருக்கா? ஒரு ஃபீல்டு எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 100% எதுலையுமே நீங்கள் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் ஒரு பழ வியாபாரினா பழம் வந்து அழுகி போச்சுன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பாக முடியாது. ஈவினிங்குள்ளே வித்துறன்னு ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குறீங்க, கிளைண்ட் வரல, பழம் வித்துருச்சு, வியாபாரி தப்பா பழம் தப்பா? உங்க மேல குறை கிடையாது. ரொம்ப சுத்தரம். நான் தெளிவாக கேட்குறேன், நீங்க 100 ப்ரெடிக்ஷன் முன் வச்சு எத்தனை பழிக்கும்? நாங்கள் இது வரைக்கும் நான் வச்சதில் எதுவுமே வந்து ப்ரெடிக்ஷன் வந்து இது வரைக்கும் இறைவனுடைய திருவுருளால் எதுவுமே மிஸ் ஆனதில்லை, இது வரைக்கும் மிஸ் ஆனதில்லை. ஓகே, சூப்பர். அப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். முகேஷ் அம்பானி. இப்போ உலக பணக்காரர்கள் பட்டியலில் கௌதம் அதானி 3வது இடத்துல இருந்தார், இப்போ அவர் 18வது இடம் தாண்டி போயிட்டு இருக்காரு. முகேஷ் அம்பானி பின்னாடி இருந்தவர் இப்போ டாப்ல வந்துகிட்டு இருக்காரு, டாப் 10ல உள்ள வந்துட்டாரு. முகேஷ் அம்பானி அவர்களோட வளர்ச்சி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? முகேஷ் அம்பானியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. முகேஷ் அம்பானி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அவர் டாப் 10ல் இருந்தாலும் சரி, டாப் 5 உள்ள இருந்தாலும் சரி. ஏஎல்பி லக்னம் தனுசு, 11ஆம் இடத்துல கேத்து, 11ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில்.
சனி கூட சேர்ந்துருக்கார். இந்த காலகட்டத்தில் ஜாதகர் கண்டிப்பாக வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதே முகேஷ் அம்பானியோடைய நிலைமை என்னைக்கு ஒரு நாள் திடீர்னு இப்போது அதானிக்கு ஏற்பட்ட அதே நிலைமை முகேஷ் அம்பானிக்கு ஏற்படலாம். இப்போ இவர் எல்லாருமே இப்படி இந்தியாவில் பார்க்குற மாதிரி அவரையும் பார்க்க நேரிடக்கூடிய வாய்ப்பு க்ளீனாக இருக்குது. ஐயோ, இது பெரிய ப்ரெடிக்ஷனால இருக்குது. இது நடந்துச்சுன்னா எவ்வளோ நாள் நடக்க வாய்ப்பு இருக்குது? இது நடக்கிறதுக்கு 1.5 இயர்ஸுக்குள்ளே, மேக்ஸிமம் சொல்ல போனால் ஒரு 8 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே முகேஷ் அம்பானியோடைய குரூப்ஸு, அதுவும் ஷேர்ஸில், அதுவும் பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். கௌதம் அதானியை விட அம்பானி நல்லா சம்பாதிப்பாரா? என்னதான் பண்ணாலும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இது தற்காலிக வீழ்ச்சி தான், நான் முதல்ல சொல்லிட்டேன். அவர்கிட்ட இவரை வச்சு கம்பேர் பண்ணும்போது அவரு என்றைக்குமே ஸ்டார் தான். சரிங்களா? இப்போ இதில் பாலிட்டிஷியன்ஸ்லாம் பயங்கரமாக அதானிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் குஜராத்தில் சிஎம் எலெக்ஷன் நடந்தப்போ நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண நேரத்தில் அவருக்கு ஃபினான்ஷியலாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணல. அப்போ ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் கௌதம் அதானி மட்டும்தான். அதுக்காக தான் இப்போ வரைக்கும் அவர் நிறைய நாடுகள் கிட்ட மோடி அவர்களே பேசி இவருக்கு நிறைய ப்ராஜெக்டை பிடிச்சி கொடுத்த மாதிரி ஒரு டாக்கு போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக என்ன சொல்ல முடியுமா? அதாவது மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து பேசணும்னு வச்சுக்கிங்களேன். உங்களுக்கு வந்து ஸ்டாலின் பிடிக்குதுன்னு வைங்க, ஓகேங்களா? ஸ்டாலின் என்ன பண்ணாலுமே நீங்கள் சரின்னு தான் சொல்லுவீங்க. இல்லை உங்களுக்கு இபிஎஸ் பிடிக்குதுன்னா இபிஎஸ் எது பண்ணாலுமே சரின்னு தான் சொல்லுவீங்க. சரிங்களா? இங்கே மக்கள் பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா, நம்மளுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க எது செஞ்சாலுமே சரின்னு போடும். இது மனிதனுடைய இயல்பு. இது ஒத்துக்காது. இது போயிட்டு நீங்கள் வந்து டிஎம்கேவாக இருக்கீங்க, நான் வந்து இல்லைங்க ஸ்டாலின் பண்ண தப்புன்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, ஆர்கியூ பண்ணுவீங்க. எப்போ ஒரு மனிதன் நடுநிலையாக இருந்து பார்க்குறானோ, பிடிச்சது பிடிக்கல அதெல்லாம் விட்டுங்க, நடுநிலையாக இருந்து பார்க்கணும். ஒரு நாடை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா பொருளாதாரம் வெரி மஸ்ட். நம்ம ஒரு வீட்டை ரன் பண்ணுறதுக்கே எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. மக்கள் வெளியே இருந்து 1000 விஷயத்த பேசிட்டு போகலாம். ஆனால் அந்த இடத்துல ரகுவரன் சொன்னார் பாருங்க அர்ஜுன் கிட்ட, ஒரு நாள் நீ இங்கே இருந்த பாரு அப்போ தான் உனக்கு அந்த வழி தெரியணும். அந்தமாரி மோடிக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சில பேர்ஸ் அவருக்கு வந்து சப்போர்ட் தேவை தான் படும். அதுக்கு இந்த மாதிரி அதானி குரூப்ஸு அம்பானி குரூப்ஸு ஹெல்ப் பண்ணி தான் ஆவாங்க. சரிங்களா? அவங்களுக்குள்ள ஒரு சில டைப் இருக்கும் தான். இதுக்கெல்லாம் வந்து மக்கள் ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. இவர் அவருக்கு பண்ணார், அதனால் இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. சும்மா 1000 விஷயம் பேசிட்டு போகலாம் நம்மளுக்கு டைம் பாஸுக்கு டீ பிரேக்கில். மோடி அவர்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? மோடி அவர்களை ரொம்ப பிடிக்கும்லாம் நான் சொல்லலையே, நான் இப்போ தானே சொல்கிறேன். பிடிக்கும் பிடிக்காதுன்றதே எங்களுக்கு கிடையாது. நடுநிலைன்னு ஒன்று இருக்குது. நீதிபதி இருக்கார், தான் குழந்தையாக இருந்தாலும் தீர்ப்பு எழுதும்போது தண்டனை தானே எழுதணும். இப்போ ஜோதிடத்துறையில் இருந்துக்கிட்டு எனக்கு மோடியை பிடிக்காது, எனக்கு இவர் தான் பிடிக்கும், ராகுல் காந்தி தான் பிடிக்கும் நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. எங்களுக்கு நடுநிலைன்னு ஒன்று இருக்குது. இந்த கட்டத்தில் என்ன வருதோ அதுதான் ஆன்சரு. உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக கேன்சரை வந்து எக்ஸ்ரேவை வந்து நான் மாற்றி ரிப்போர்ட் தர முடியாதுல்ல. ஓகே, அப்போ இந்த கேள்வியில் பதில் தெரிய நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு 2024. பிரதமர் மோடி அவர்கள் அந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவார். அது எப்படி கொண்டாது போவார்? போட்டிடுவார். எப்படி போட்டிடாத போயிடுவார்? போட்டியிட்டார், ஜெயிச்சிருவாரா? ஜெயிச்சதான் ஆகணும். இல்லை உங்களோட ஜோதிடப்படி கேட்குறேன். ஜோதிடப்படி தான் சொல்கிறேன், ஜோதிடப்படி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். மோடி அவர்கள் ஜெயிக்காத பின்ன எப்படி? என்ன நீங்கள் அவருடைய லக்னம் ராசியே பார்த்தீங்கன்னா விருச்சகம். இப்போது அண்டர்டேக்கர் வந்து ஒரு WWEல எவ்வளோ பேர் வரலாம், எவ்வளோ புதுமுக ஃபைட்டர்ஸ் வரலாம். ஆனால் அண்டர்டேக்கர்னால் தெரியாத யாரா இருப்பாங்களா? இருக்க மாட்டான். அண்டர்டேக்கர் மாதிரி தான் மோடி. வீழவும் முடியாது, அவரை முழுசாக சரிக்கவும் முடியாது. எப்போ இருந்தாலும் திடீர்னு எழுந்து நிற்பார். ஆனால் எனக்கு மோடி பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் கிடையாது. கட்டம் சொல்லுது, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, மோடி அவர்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம், விருச்சக ராசி. விருச்சக ராசி. இப்போ லக்னம் என்ன சொன்னீங்க? விருச்சக லக்னம். ஓகே, அதுவும் 10 வருஷத்துக்கு ஒருடி மாறும். கண்டிப்பாக மாறும். மாறாமல் எப்படி இருக்கும்? மோடி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க. அவருடைய சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட வளர்ச்சி கணக்குப்படுங்க. அவருக்கு விருச்சக லக்னத்தில் பிறந்தவருடைய ஒருத்தருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னா இன்றைக்கி எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனார்? ஓகே, எப்படி பிரதம மந்திரி ஆனார்? சரி, ஓகே. இப்போ அவருக்கு இருக்க லக்னம் என்ன? இப்போ இருக்கிற லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம ஏஎல்பியில் போடணும். மோடி அவருக்கு இப்போ போயிட்டுருக்க லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் போகுது. பிறந்தது ரிஷப லக்னம், இன்றைக்கி மிதுன லக்னத்தில் அவருடைய லக்னம் பயணிக்குது. அப்போது லக்னாதிபதி புதன் வந்து நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார். அப்போ ஜாதகர் வந்து மறுபடியும் தேர்தலில் போட்டிட்டு என்ன வரணும், வெற்றி பெறுவார். சரி, ரைட்டு. எவ்வளோ வருஷங்கள் வரைக்கும் இந்த லக்னத்தில் இருக்காரு? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவாதிரை 2 போகுது, 5 வருஷம் இந்த லக்னம் தான் போகும் அவருக்கு. 5 வருஷம்னா அதுக்குள்ளே தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். ஆமாம், நடந்து முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த தேர்தலில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் வந்துடுவார். எஸ், அதான் கேட்குறேன். அப்போ என்ன ஆகும்?
ஏங்க இவர் மோடியோடைய அமைப்பை அடுத்த லக்னம் மாறினாலுமே லக்னாதிபதி அவரே அந்த இடத்த விட்டு விலகி போவார். ஓ மிதுன லக்னம் போகிற வரைக்கும் ஒரு நிற்பார். கடக லக்னம் வரும்போது லக்னாதிபதி 5ஆம் இடத்துல நீச்சனமாக வருதுன்னா அவர் இடத்தை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆளை நியமிச்சுட்டு வெளியே இருந்து வேடிக்கை பார்ப்பார். இந்த ஒரு பார்ட்டியில் போஸ்ட் மட்டும் 5 வருஷம் கழிச்சு நாங்கள் பார்க்கணும் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சரா யார் இருப்பா? உதயநிதி ஸ்டாலின். மாற்று கருத்தே இல்லை. இதில் என்ன கருத்து இருக்கு? அப்பா இருக்கும்போதே துணை முதலமைச்சர்னு பட்டம் கொடுத்துருவாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வராங்கன்னா திரும்ப சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஜெயிப்பாங்களா? அதாவது அடுத்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்க, உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டேன். ஆனால் இந்த உதயநிதி ஸ்டாலின் எப்போ முதலமைச்சர் பதவியில் போய் உட்கார போறாருன்ற கேள்வி நீங்கள் கேட்கல. இன்னும் கொஞ்சம் மாற்றிடுறேன். சட்டப்பேரவை தேர்தலில் யார் ஜெயிப்பா இப்போ கம்மிங்? எஸ். சரி, ரைட்டு. ரொம்ப டஃப்பான கொஸ்டின் தான் இது. நான் இப்பயும் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து இப்போ வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் அதிகபட்ச வாய்ப்பு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி தமிழகத்துடைய சூழ்நிலை என்ன எப்படி போயிட்டுருக்குன்னு. 2 அணி 1 அணியாக மாறிச்சுன்னா அந்த அணிக்கு வெற்றி உண்டு, கன்ஃபார்ம் வெற்றி உண்டு. இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே நீடிச்சதுன்னா டிஎம்கேக்கு வாய்ப்பு உண்டு. டிஎம்கே தான், டெஃபினட்டாக டிஎம்கே. நான் தெளிவாக சொல்லிடுறேன், 2 அணி 1 அணி ஆயிடுச்சுன்னா அந்த அணி தான் ஜெயிக்குது. அதிமுக சொல்கிறீங்க? ஆமாம். இல்லை இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே நீடிச்சதுன்னா டிஎம்கே தான் வெற்றி. டிஎம்கே தான் வெற்றி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் பாஜக, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம்ல இவ்வளோ கட்சிகள் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நாம் தமிழர் தான் இருக்கும். கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா ஐயா சீமானுக்கு மட்டும்தான் இருக்கும். அது நடக்க எவ்வளோ வருஷங்கள் எடுக்கும்? கரெக்டாக இன்னும் ஒரு 5 வருஷம் கடந்து போகணும். இந்த எலெக்ஷன் விட்டு அடுத்த எலெக்ஷன் சீமான் தான். அதாவது எதிர்கட்சியாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா, இல்லை சிஎம் சீட்டில் உட்காரணும் அவர். இப்போ வரக்கூடிய தேர்தலே அவர் 2வது இடமோ 3வது இடமோ பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படியா? இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்களே வந்து விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, புரியுதுங்களா? இதில் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் மெஜாரிட்டி இங்கே கண்டிப்பாக தமிழ்நாட்டில். எனக்குன்னு சொன்னது நான் எலெக்ஷனில் ஓட்டு போட்டதை சொன்னீங்களா? ஆமாம், ஏன்னா எலெக்ஷனில் ஓட்டே போடலை. சரி, ரைட்டு. அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மறைமுக சப்போர்ட்டாக பெரிய லெவல்லேருந்து இபிஎஸ்க்கு ஒரு சப்போர்ட் உண்டு. ரெட்டை இலை விவகாரம் என்ன தான் ஆகும்? ரெட்டை இலை விவகாரம் மறைமுகமாக அது வந்து கடைசி டைமில் 4-2 ஆகி 2-1 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4-2 ஆகி 2-1 ஆகும். ஆமாம், 4 அணிகளை சொல்கிறீங்க? ஆமாம். இபிஎஸ் அவர்கள் அணி, ஓபிஎஸ் அவர்கள் அணி, சசிகலா அவர்கள் அணி, இன்னும் ஒரு அணி இடிக்குது. டிடிவி தினகரன். டிடிவி அங்கே தானே இருக்காரு சசிகலா அவர்கள் கூட. அவங்க பிரிஞ்சு இணைவாங்க. இப்போ சமீபத்தில் பிரிஞ்சாங்க, அவங்க உள்ளே இருந்தாங்க. இவங்க ஒரு தனியாக ஒரு கேங்க் உருவாக்குனாங்க, சரிங்களா? அவங்க வந்து தனியாக ஒரு கேங்க் உருவாக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. 2 பேரும் சமரசமாக இருக்காங்க. இந்த 4 அணி 2 அணியாக மாறி 2-1 மாறிச்சுன்னா அவங்க வெற்றி பெறுவாங்க. ஆனால் இது 4-2 ஆகுமே கண்டி 2-1 ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓ, இது வேறு இருக்கா? ஓகே. சசிகலா அவர்களால் தமிழக அரசியலில் மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கா? அவங்க வந்து எப்படி இயங்குவாங்கன்னா டைரெக்டாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. பின்னாடி இருந்து ஒரு இயக்குனராக செஞ்சு அவங்க ஒரு சில விஷயத்த மாற்ற முடியும். இவ்வளோ தூரம் டெப்த்தாக ரிசர்ச் பண்ணுறீங்களா? அந்த பின்னாடி இருந்து இயக்குறவர் யாராக இருப்பாங்க? சசிகலா தான் பின்னாடி இருந்து இயக்குவாங்கன்றேன். யார் பின்னாடி இருந்து? யார் முன்னாடி நிற்கிறாங்க? இபிஎஸ் நிற்கிறாரா? இபிஎஸ்க்கு பின்னாடி இருந்து சசிகலா இயக்குவாங்கன்றேன். ஓ, அந்தளவு ஒரு கிங் மேக்கராக இருப்பாங்க. அடுத்ததா கமல்ஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையம் கட்சியோட தலைவர். சினிமாவில் கலக்கிறாப்புல, அரசியலும் கலக்கலாம்னு நினைக்கிறாரு, ஆனால் பெருசாக அது முடியல. இந்த கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் போராடினாங்க, ஆனால் வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சிட்டாங்க. இவரால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இல்லை அந்த இடத்துல. இவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி சார் இருக்குது? இல்லை, எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இருக்காதா? இருக்காது. ஓகே, இதுவும் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய நடிகர்களாக உள்ளே வர மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. இவருக்கு ஒரு புல் ஸ்டாப் கிடைச்சா நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்பார்த்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்காது. சரி, சினிமா துறையிலேருந்து அடுத்த ஒருத்தர் அரசியலுக்கு வரணும் யாராக இருக்கலாம்? அடுத்த ஒருத்தர் அரசியலுக்கு வர தந்தால் யாராக இருக்கலான்னு கேட்குறீங்க? எனக்கு இது வரைக்கும் ஒருத்தர் கூட தோண மாட்டேதா? தோணலை. ஓகே, ஓப்பனாக கேட்குறேன். நடிகர் விஜய் அவர்கள் இந்த பக்கம் வர்ற மாதிரி தெரியுது. வரமாட்டார். வந்தாருனாலும் அவருடைய நேம் டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகிடும். அரசியல் வேறு, சினிமா வேறுங்க. ஏன்னா இதை எம்ஜிஆர் அவர்கள் நினச்சிருந்தாருன்னா ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டார்ல. ஏன்னா ஒரு உதாரணம் இருக்குல்ல. அரசியல் வேறு, சினிமா வேறு. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்குன்னு ஒருத்தர் இருப்பார் ஒரு எங்கேஜில். ஆனால் அவங்க அப்பாவும் அந்த பையனுடைய வீடும் காலங்காலமாக வந்து ஒரு டிஎம்கே கூட்டமாக இருப்பாங்க. இப்போ விஜயா டிஎம்கேன்னு பார்க்கும்போது டிஎம்கே கூட்டம் போடுவாங்க. ப்ராக்டிக்கலாக பேசணும்னா இப்படி தான் பேசி ஆகணும். ரசிகர் அப்படின்றது வேறுங்க, சரிங்களா? கட்சின்றது வேறு. நீங்கள் கட்சி ரசிகராக இருக்கவங்க, இப்போது விஜயகாந்த் வந்தார், இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிலவுக்கு அவர் இருந்திருப்பார். உடல்நிலை பாதிப்பால் அவரால் முடியல, சரிங்களா? அதுக்குன்னு நம்ம எல்லா நடிகருமே உள்ளே வந்தால் அவங்க முதலமைச்சராக ஆகிடுவாங்கன்னா அது. அப்போ விஜய் அவர்கள் வந்து போட்டியிட்டாலும் தோல்வி தான் மிஞ்சும். ஆமாம், ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்க முடியறதுக்கு வாய்ப்பு என்னென்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா துறை வேறு, அரசியல் வேறுன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இதோடைய ஆன்சர் நான் சொல்கிறதோடைய டெப்த் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால்
உதாரணங்கள் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க தான். எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க தான். அறிஞர் அண்ணா அவர்கள் சினிமா துறை, கலைஞர் அவர்கள் சினிமா துறை. அவ்வளோ ஏன் சீமான் அவர்கள் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அவரும் சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். சீமான் வந்து எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் ஏன் ஆட்சி பிடிக்கல? புரியுதுங்களா? ஒரு ஃபீல்டு உள்ள வரோன்னா ஒரு 20 வருஷம் ஒரு 25 வருஷம் ஆனால் தான் அந்த ஃபீல்டில் எல்லா விஷயத்தையும் நம்ம கடந்து வரணும். நல்லது கெட்டது அதில் ஏற்படக்கூடிய. இப்போ சீமான் அவர் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காருன்னா அவர் எவ்வளோ விஷயத்தை கடந்திருப்பார். எவ்வளோ இடத்துல மீட்டிங் போடும்போது எவ்வளோ பர்மிஷன் தர மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இதே நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வீடியோவில். சரிங்களா? வருவாங்க, வர மாட்டாங்க, போயிடுவாங்க, நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ப்ராக்டிக்கலான லைஃப்பில் இதை நான் கேட்டிருக்க மாட்டேன். இந்த கேள்வி நீங்க ஆத்தென்டிகேஷனா சொல்றீங்க, நான் சொன்னா பழிக்கும்ட்டு நான் கேட்கறேன். அவ்வளவுதான் ஓப்பனா எல்லாத்தையுமே. விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாங்க? வாய்ப்பு கிடையாதுங்க. வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே ரைட்டு. அடுத்ததா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இவர் நடைப்பயணம் போயிட்டு கிட்டத்தட்ட முடிச்சிட்டாப்ல. அந்த விஷயங்கள்லாம் இந்தியா முழுக்க அந்த விஷயம் பெருசா போயிட்டு இருக்கு. ஏதோ அடுத்த பிரதமர் அவருன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறமாச்சும் வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு கிடையாது. நான் தான் முதல்ல மோடிக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டேன். ஒரு இடத்துல விட்டு போயிடுவான்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லக்னம். அதான் கேக்குறேன். அது கடக லக்னம் மாறும்போது அந்த டைம்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல இவர் நின்னாருன்னா கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. அப்படி நின்னாருன்னா அப்ப நிக்க மாட்டாரு சொல்ல வரீங்களோ? ஆமா. எதை வச்சு சொல்றீங்க? எதுக்கு? மன விரக்தி, மன அழுத்தம் தான். இந்த வாட்டி அவர் வரல அப்படின்னா டிப்ரெஷன் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் அதை தொடருவாரா அப்படின்றத அவருடைய கட்டம் தான் முடிவு பண்ணணும். இப்போ அவருக்கு என்ன பார்த்துருவோம். இப்போது ராகுல் காந்திக்கு வந்து ஏஎல்பி லக்னம் எங்கே போகுது அப்படிங்கிறதுனா மேஷத்தில் போகுது. இன்னும் எத்தனை வருஷம் போனால் 7 வருஷத்துக்கு போகும். இப்போ தான் அஸ்வினி 3 போயிட்டுருக்கு. இன்னும் 7 வருஷத்துக்கு இந்த லக்னம் தான் இருக்குது. அப்போது 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கார். லக்னத்தில் 10ஆம் அதிபதி யாருன்னா சனி பகவான். எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றத கட்டம் க்ளீனாக சொல்லிடுச்சு. சரி, 5ஆம் அதிபதி அரசியல்னு பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில். எங்களுடைய முறையில் ஏஎல்பி லக்னம் மேஷம் போகும்போது சூரியன் மகரத்தில் இருக்கக்கூடாது, இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த யோகம் இல்லைன்னு சொல்லிவிடும். இப்போ நீங்கள் சொல்றபடி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் சீட்டில் ஒரு நாள் கூட உட்கார முடியாதா? வாய்ப்பு கிடையாதுன்னு தானே வருது. வாய்ப்பு இல்லைன்னு வந்துச்சுன்னா எப்படி உட்காருவாங்க? ஒருவேளை உட்காந்துட்டாருன்னா எப்படி? இல்ல எப்படி உட்காருவாரு? ஒருவேளை உட்காந்துட்டாருன்னா எப்படி உட்காருவாரு? ஒரு 10 வருஷம் கழிச்சே சொல்லுங்களேன். 10 வருஷம் கழிச்சு உட்காருவாருன்னு கேட்டீங்கன்னா உட்காந்து தானே ஆகணும். 5ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வராரு. புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காருல்ல. அவரோட வாழ்நாள்ல ஒரு முறையாவது பிஎம் சீட்ல உட்காருவாரா? அதாவது அவருடைய வாழ்நாள்ல அடுத்த 7 வருஷத்துக்கு ஏஎல்பி லக்னம் மேஷம் போற வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போட்டிடுற ஆள் யாருன்னு தெரியணும்ல. ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு இவர் தான் வின் பண்ணுவார் நம்ம சொல்ல முடியாது. 99% இவர் ஜாதகத்துல நல்லா இருக்குங்க. ஏன்னா அவரு இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் நிற்கிறார். அவரோட ஜாதகத்தை நம்ம பார்க்கல. நம்ம என்ன பண்ணிட்டோம், இவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு 99% நல்லா இருக்கு இவர் தான் சொல்லிடுறோம். ஆனால் அவருடைய ஜாதகத்தில் 99.1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி ரைட்டு, அதை இன்னும் கொஞ்சம் நீட்சியாக பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட தெரிஞ்சு வச்சு காங்கிரஸோட பிரதமர் வேட்பாளர்னா ராகுல் காந்தியோட மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு ஒரு டாமினண்டான ஒரு எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான். இப்போ ஆளுங்கட்சி. இன்கேஸ் அந்த எலெக்ஷன் டைமில் சொல்கிறேன், மோடி அவர்களுக்கு அடுத்தபடியா இவங்க கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா யார் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அமித்ஷா தானே. அமித்ஷா. நீங்க சொல்லுங்க. அதை அமித்ஷா தான், வேற யாரு? ஓ, அதாவது கட்டம் சொல்றது அதே தான், அமித்ஷா அவர்கள் தான். பிராக்டிக்கலா நீங்க கட்டத்தை விடுங்களேன். இல்ல, பொது அறிவு இந்த நாங்க ஃபுல்லா நியூஸ் மீடியால இருக்கோம். நாங்க ஒரு விஷயம் ரிசர்ச் பண்ணி தான் ஃபுல்லாவே பேசுறோம். ஆனா உங்ககிட்ட கேட்கறது நீங்க இந்த கட்டத்தை பேஸ் பண்ணி சொல்றீங்களா, அதனால நீங்க சொல்றது அவரு தான். ஆமா, அமித்ஷா தான். பார்க்கலாம் அதிகம் எந்த அளவுக்கு பழிக்குதுன்ட்டு. ஓகே சார், நிகழ்ச்சியில பல கேள்விகளை கேட்டேன். நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சாலும் புரிய வைக்கணும் பல விஷயங்கள் பதில் சொன்னீங்க. பார்க்குற நிறைய பேர் என் மனப்பான்மையில தான் பார்த்துருப்பாங்க. பார்க்கலாம் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பழிச்சுது அப்படின்னா லவ் மேரேஜ் ஆகட்டும், அப்புறம் தெரியும். எந்த ஒரு விஷயத்துக்கு இன்னொரு இன்டர்வியூ போடலாம் சார். நிகழ்ச்சியில் கலந்து பல கருத்துக்களை தெரிவிச்சு உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.